ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம அதோட செகண்ட் பார்ட்டோட கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஸோ போன வீடியோல என்ன பார்த்தோம்னா, இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே போன வீடியோல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வீடியோல கொஞ்சம் பார்த்தோம். இந்த டாபிக்லேருந்து நம்ம இப்ப 3வது வீடியோ பார்க்குறோம். ஆக்சுவலா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஒரு அடிஷன்லேருந்து நம்ம இப்ப தேர்ட் வீடியோ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 வீடியோ பார்க்கலாம். அது பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா இப்ப இத நான் ஜென்ரலா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதினேன்ல. A இன்டு B பிளஸ் A இன்டு C இஸ் A டைம்ஸ் B பிளஸ் C. இப்ப ஏன்னா என்னது ஆக்சுவலா? ஏன்னா நம்பர் ஆஃப் பிஸ்கெட்ஸ் இன் ஈச் பாக்கெட். இத அப்படியே இமேஜின் பண்ணிக்கலாம் நீங்க. Number of biscuits in one packet. In one packet. In each packet in one packet னு சொல்லலாம். One packet. One biscuit packet. One packet. B என்னது? Number of biscuit packets. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா 3 biscuit packets plus 5 biscuit packets equal to 8 biscuit packets. So இந்த இடத்துல A இப்ப நான் இதை எப்படி எழுதிருக்கேன்னா A into B plus A into C equal to A times B plus C னு எழுதிருக்கேன். So A is nothing but number of biscuits in one packet. B is equal to number of biscuit packets. இது some number of biscuit packets. Number of biscuit packets. So BP னு எழுதிக்கிறேன். C யும் number of biscuit packets தான். இந்த C யும் பாத்தீங்கன்னா number of biscuit packets. Number of biscuit packets. So different number. Bன்றது வேற நம்பர், Cன்றது வேற different numbers. B and C are different numbers. So அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. So Aன்றது number of biscuits in one packet times B plus A times C is nothing but A times B plus C. A times B plus C நீங்க எப்படி எழுதலாம்? Number of biscuits in one packet times total number of biscuit packets. So number of biscuits in one packet into total number of biscuit packets. Number of biscuits in one packet P எழுதிக்கிறேன் into total number of biscuits packets. Total number of biscuit packets BP. அவ்வளவுதான். ஸோ இதான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது புரிஞ்சா அவ்வளவுதான், கேம் ஓவர். ஸோ இதான் பேசிக் ஐடியா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட பேசிக் ஐடியா தான். ஸோ மேபி நம்ம கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் ஒரு சின்ன ஐடியா சொல்லிடுறேன். ஸோ இதை நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம். சப்போஸ் இப்போ நீங்க வந்து 100 into 10 into 10 plus 10 into 11 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க 10 காமனா வெளில எடுத்துடலாம். 10 காமனா எடுத்துட்டு இந்த 10 இந்த 11 ஆட் பண்ணலாம். 10 into 10 plus 11 எழுதலாம். 10 into 10 plus 10 into 11 is the same as 10 into 10 plus 7. அதே மாதிரி இப்ப வேரியபிள்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். A into B plus A into D இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ A into B க்கும் A into D க்கும் காமனா இருக்கு. A தான் காமனா இருக்கு. ஸோ நீங்க காமனா இருக்கிறத வெளில எடுத்துடலாம். A into B plus D எழுதலாம். இதை A into B plus D is the same as A into B plus A into D, which is the same as A into B plus D. அவ்வளவுதான். ஸோ இந்த ஐடியா புரிஞ்சுக்கிட்டா சூப்பர். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த வீடியோல ஒரு 4-5 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். கூகுள்ல போய் ஹிப்போமேக்ஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஸோ நீங்க அதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ பாய்.